நம்பிக்கைக்குள்ள அனைவருக்கும் இ-கரியர் பிளஸின் அன்பான வணக்கங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லேப்டாப்பை எப்படி க்ளீன் பண்ணுறது அந்த செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து HCL லேப்டாப்பு. இந்த HCL லேப்டாப் வந்து ரொம்ப ஹேங்கிங் ப்ராப்ளம் வந்து நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு லேப்டாப்பை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி அதில் உள்ள எல்லா செக்ஷனையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த லேப்டாப்பை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன டூல்ஸஸ் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டைப் ஸ்க்ரூ ட்ரைவர். ஸோ இது ஒரு டைப்பு, இது கொஞ்சம் ஸ்மால் சைஸ், இது கொஞ்சம் லாங் சைஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் டைப் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனர் கிட் ஓப்பனர் டூல் ஒன்று வச்சுருக்கேன். ஸ்டீல் ஓப்பனர் டூல், நம்மளோட கேசிங்ஸ்லாம் கலட்டுறதுக்கு ஸ்டீல் ஓப்பனர் டூல் ஒன்று வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ESD ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ் ப்ரஷ் வச்சு என்ன பண்ண போகிறேன்னா லேப்டாப்போட மதர் போர்ட்ஸ்லாம் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ரஷ்ஷோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ESD ப்ரஷ்ன்றது நம்மளோட SMD காம்பனன்ட்ஸ் லைனில் எந்த வித ப்ராப்ளமும் வராமல் டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ESD ப்ரஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐபிஏ சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐபிஏ சொல்யூஷன் அப்படின்றது என்னென்னா, நம்மளோட மதர் போர்டில் இன்கேஸ் டஸ்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஐபிஏ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி தான் ஐபிஏ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வாங்க ஒரு லேப்டாப்பை டிஸ்மேண்டில் பண்ணி க்ளீனிங் ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம லேப்டாப்பை டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம். ஸோ ஒரு லேப்டாப்பை டிஸ்மேண்டில் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் என்ன கலட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரியை தான் ரிமூவ் பண்ணணும். இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துல லாக் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம புல் பண்ணிவிட்டு இதை அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேட்டரியை வந்து என்ன பண்ணியாச்சுன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேட்டரியிலேயே பாருங்கள் எவ்வளோ டஸ்டஸ் இருக்குன்னு. பேட்டரி கூட கழட்டுறதில்ல போல். ஸோ பேட்டரியிலே ஏகப்பட்ட டஸ்டஸ் இருக்குது. ஸோ இந்த பேட்ரி வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு 10.8 volts 4400 mAh 47 watts பேட்ரி. மேக்ஸிமம் இந்த 6L பேட்ரி தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. லித்தியம் அயான் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ லித்தியம் அயான் பேட்டரி ரேட்டிங் வந்து 10.8 voltage அண்டு 4400 mAh. எம்ஏஹெச்னா மில்லி ஆம்பியர் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 48 watts வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 6L பேட்டரி வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேட்டரியில் மேக்ஸிமம் இது 6L பேட்டரி வச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பின்ஸ் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், டெம்பரேச்சர் லைனு, கிளாக் லைன் எல்லாமே வந்து இதில் டினோட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஒவ்வொரு பின்ஸ்லையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பேட்டரி என்ன பண்ணியாச்சுன்னா பேட்டரியை ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி சப்டிவிஷன் செக்ஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஹார்ட் டிஸ்கை ரிமூவ் பண்ணக்கூடிய செக்ஷன். ஹார்ட் டிஸ்கை ரிமூவ் பண்ணக்கூடிய செக்ஷன் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் அப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ ஹார்ட் டிஸ்க்குள்ளேயும் நோட் டவுன் பண்ணுங்கள். யாருங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஹார்ட் டிஸ்க்குள்ளே எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்களேன். இங்கேயும் ஏகப்பட்ட டஸ்டஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் என்ன பண்ண போகிறோன்னா ரிமூவ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை புல் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு ஹார்ட் டிஸ்க் வந்துடும். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா 500 GB WD ஹார்ட் டிஸ்க்கு. ஓகேவா? ஸோ சட்டா டைப் கனெக்டர் தான் இப்போ மேக்ஸிமம் வருது. சட்டா டைப் ஹார்ட் டிஸ்க் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்த சப்செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே நம்ம கழட்ட வேண்டியதாக இருக்கும். அதாவது பேனல் சைடில் உள்ள ஸ்க்ரூஸ் எல்லாமே கழட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா CD ட்ரைவுக்குரிய ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ். CD ட்ரைவுக்குரிய ஸ்க்ரூ கிட்டு. ஸோ இதை நம்ம கழட்டிட்டோம். இதை கழட்டிட்டு நம்ம CD ட்ரைவை வெளியே எடுத்துடலாம். இங்கே CD ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்டஸ் இருக்குதுன்னு. இந்த டஸ்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பேனல் சைடில் உள்ள ஸ்க்ரூஸ்லாம் நம்ம டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம்.
எல்லா ஸ்க்ரூஸ் இங்கே ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் இருக்குது. அதை மட்டும் நம்ம என்ன பண்ணோன்னா மேக்ஸிமம் இந்த ஸ்க்ரூஸ் எல்லா ஸ்க்ரூஸுமே நம்ம கழட்டியாச்சு. ஸோ இந்த ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரூவை என்ன பண்ணியாச்சுன்னா கழட்டியாச்சு. ஸோ எல்லா ஸ்க்ரூவுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்க்ரூ இருக்குது. மேக்ஸிமம் எல்லா ஸ்க்ரூஸும் நம்ம டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீபேடை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ கீபேட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல எனக்கு லாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லாக்கை மட்டும் லைட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீபேட் வந்துடும். ஓகே, கீபேட் ரிமூவ் பண்ணியாச்சு. கீபேட் ரிமூவ் பண்ணிவிட்டு கீபேடோட கனெக்ஷன் ஸ்ட்ரிப்பை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த செக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இந்த ஓப்பனரை வச்சு லைட்டாக அப் பண்ணிடுங்க. எனக்கு இந்த செக்ஷன் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இதில் எனக்கு டஸ்டர்ஸ் இருக்குது, தெரியுதா அந்த டஸ்டர்ஸ்லாம்? ஓகேவா? ஸோ இந்த டஸ்டர்ஸை நம்ம என்ன பண்ணணுன்னா க்ளீன் பண்ணணும். இங்கேயும் ஏதோ தண்ணி போன மாதிரி இருக்குது. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணணும், நல்லா க்ளீன் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேசிங் ஸ்க்ரூஸஸ். ஸோ இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்க்ரூவையும் நம்ம என்ன பண்ணோம்னா டிஸ்மேண்டில் பண்ணோம். இங்கே ஒன்று இருக்குது. ஸோ பேனல்குரிய ஸ்க்ரூஸ், அதாவது கீபேடுக்குள்ள ஸ்க்ரூஸ் தனியாக கட்டியாச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரிப்பை நம்ம என்ன பண்ணோன்னா ரிமூவ் பண்ணணும். ஸ்ட்ரிப் ரிமூவ் பண்ணுறதுக்கு லைட்டாக அதை வந்து அப் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலரை வந்து ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரிப் வந்துடும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்பீக்கருக்குரிய கனெக்ஷன்ஸு. ஸோ ஸ்பீக்கருக்குரிய கனெக்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு 2 சைட்லேயும் இந்த மாதிரி புல் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஸ்பீக்கர் வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்சுக்குரிய கனெக்ஷன். ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு ஓகே ஆன் ஆஃப் ஸ்டிப்புக்குரிய கனெக்ஷன். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்துருச்சு அப்படின்னா அதை விட்டுட்டு திரும்பி மாட்டினீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. திரும்பி வைக்கும்போது கண்டிப்பாக இதில் கம் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு தான் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பத்திரமா இங்கே வச்சுருங்க. மிஸ் பண்ணிங்கன்னா லாக் பண்ண முடியாது. அடுத்து வந்து இந்த டிவிஷன்ஸை நம்ம டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல லாக்கரை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு இது டிஸ்மேண்டில் ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ டஸ்டஸ் இருக்குன்னு. ஸோ இதை நம்ம க்ளீன் பண்ணணும் கண்டிப்பாக. இதுதான் நம்மளோட மதர் போர்டில் ஏகப்பட்ட டஸ்டஸ் தெரியுது. ஸோ இதனாலே நம்மளோட லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேம் செக்ஷனை நம்ம என்ன பண்ணுறோன்னா டிஸ்மேண்டில் பண்ணுறோம். ஸோ ரேம் செக்ஷனை டிஸ்மேண்டில் பண்ணுறோம். ஸோ இந்த ரேம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. DDR3 ரேமு, சோடியம் ரேமு. ஓகேவா? DDR3 வந்து மேக்ஸிமம் இது 1.5 வோல்டேஜ் தான் மேக்ஸிமம். லேப்டாப்பில் இப்போ வரக்கூடிய லேப்டாப்ஸ்லாம் DDR3 ரேம்ஸ் தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. 2 GB ரேமு. இதோட ஃப்ரீக்வன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 1333 MHz ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி தான் நம்ம ரேம் போடணும். கொஞ்சம் அப்கிரேட் போட்டிங்கன்னா நம்மளுக்கு லேப்டாப்பில் சப்போர்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அடுத்து
இங்கே எதுவும் ஸ்க்ரூஸஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஸ்க்ரூஸையும் நம்ம டிஸ்மேண்டில் பண்ணணும். ஸோ இங்கே அவ்வளோவா ஸ்க்ரூஸ் இந்த இருக்குது, ஒரே ஒரு பேனல் ஸ்க்ரூஸஸ் இருக்குது. பேனல் ஸ்க்ரூ கழட்டியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கனெக்ஷனுக்குரிய ஸ்ட்ரிப்பு. ஸோ இந்த ஸ்ட்ரிப்பை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஓப்பனர் எடுத்துகிட்டு லைட்டாக புல் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்துடும். எல்சிடி டிஸ்பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கனெக்டர்ஸ் இருந்தாலே அது வந்து எல்சிடி டிஸ்பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பேனல் இங்கே வைஃபை ஆண்டனாவை கழட்டிட்டு பேனலை டிஸ்மேண்டில் பண்ணலாம். வைஃபை ஸ்லாட்டுக்குரிய ஸ்க்ரூ இது. ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு இந்த மாதிரி புல் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்துடும். ஸோ இது வைஃபை கார்டு, வைஃபை ஸ்லாட்டு, மைக்ரோ வைஃபை ஸ்லாட்டுன்னு சொல்லுவாங்க. மினி வைஃபை ஸ்லாட்டுக்குரிய ஃபங்க்ஷன் இது. ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ வந்து நாங்கள் பேனலை ரிமூவ் பண்ணலாம். ஸோ பேனல் ரிமூவ் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும். ஸோ ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு பேனல்ஸ் வந்து வந்துடும். லைட்டாக நீங்கள் புல் பண்ணிங்கனாலே போதும். ஓகே, இப்போ பேனலை நம்ம என்ன பண்ணலாம்னா ரிமூவ் பண்ணலாம். ஆல்ரெடி இது பிரேக் ஆகிருக்கிறனால கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு இது பண்ண முடியலை. ஸோ இதுதான் நம்மளோட லேப்டாப் மதர் போர்ட் கேஸிங்னு சொல்லுவாங்க. மதர் போர்டுக்கு மேலே உள்ள ஆன் ஆஃப் சுவிட்சு, மவுஸ் ஸ்ட்ரிப்பு, அது போக ஸ்பீக்கர்ஸ்க்குரிய கனெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ இதுதான் ஸ்பீக்கருக்குரிய கனெக்ஷன். இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் ஸ்பீக்கர். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஸ்பீக்கர் செக்ஷன் தான். ஸோ இது ரெண்டும் ஸ்பீக்கர் செக்ஷன். இது ஆன் ஆஃப் சுவிட்சுக்குரிய பட்டன், இது கீபேடு டச் பேடுக்குரிய பட்டன். ஸோ கழட்டணும், பார்த்து கேர்ஃபுல்லாக தான் கழட்டணும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா மதர் போர்டை டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே டிஸ்பிளேயை டிஸ்மேண்டில் பண்ணி டோட்டலாக க்ளீன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மதர் போர்டை எடுத்துக்குவோம். ஸோ மதர் போர்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு கலட்டலாம். ஸோ இது வந்து மதர் போர்டுக்குரிய ஸ்க்ரூ. வேறு இந்த இடத்துலையும் இன்னொரு ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரூவையும் என்ன பண்ணிடுங்கன்னா கழட்டிடுங்க. ஸோ இப்போ இந்த மதர் போர்டை தனியாக டிஸ்மேண்டில் பண்ணலாம். ஓகே, இதுதான் நம்ம மதர் போர்டுக்குரிய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது வந்து ரேம் ஸ்லாட் எனக்கு எக்ஸ்டெண்டபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளோட ப்ராசஸரு. ஸோ இன்டெல் பென்டிஎம் 988 ப்ராசஸரு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இது வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனு, இது ஹீட் சிங்க்குன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ டஸ்டஸ் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். போக போக நம்ம இந்த டஸ்டஸ் இன்க்ரீஸ் ஆக லேப்டாப்பில் இந்த டஸ்ட்டு வந்து இந்த காம்பனன்ட்ஸ் மேலே பட்டு போர்டு ஷார்ட் ஆகி லேப்டாப் டெட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து வாங்க டிஸ்பிளே செக்ஷன்ஸை நம்ம இது பண்ணலாம். டிஸ்பிளே செக்ஷனை ரிமூவ் பண்ணலாம்.
ஓகே, ஸோ இது வந்து ஆண்டனா. இந்த ஆண்டனா வந்து நம்மளுக்கு பேக் சைடில் வரும், டிஸ்பிளேயோட பேக் சைடு எண்டில் வரும் நமக்கு இந்த வைஃபை ஆண்டனான்றது. ஓகேவா, இதுதான் நம்மளோட டிஸ்பிளே செக்ஷனு. இதுதான் நம்மளோட டிஸ்பிளே செக்ஷன், டிஸ்பிளேயோட கனெக்டர்ஸ் அண்ட் ஆண்டனா கேபிள்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹின்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹின்ச்சஸ் வந்து நம்மளுக்கு பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஹின்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 2 இடத்துலையும் இருக்கும். ஸோ ஹின்ச்சஸ் வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் லேப்டாப்போட மானிட்டரை கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. அது போக ஒரு சில நேரம் லேப்டாப்பை நம்ம ஓப்பன் பண்ணும்போது மதர் போர்ட் கேசிங் வந்து அப்பாகிற மாதிரி தெரியும். அப்போ வந்து இந்த ஹின்ச்சஸ் வந்து எனக்கு டைட்டனாக இருக்கும் இதில் உள்ள ஸ்க்ரூஸு. ஸோ அப்போ நம்ம அந்த ஸ்க்ரூஸை மட்டும் கொஞ்சம் லூசன் பண்ணிவிட்டு, இல்லாட்டி அந்த இடத்துல கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு லூசன் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக செட் ஆகிரும். அப்படி இல்லாட்டி ஹோலாக ஹின்ச்சஸ் வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளே நம்ம டிஸ்மேண்டில் பண்ணுறோன்னா இந்த இடத்துல எல்லாமே இந்த மாதிரி ரப்பர் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி ரப்பர் கொடுத்துருக்க எல்லா இடத்துலையும் எனக்கு ஸ்க்ரூஸஸ் இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கலட்டினா தான் நம்மளால் டிஸ்பிளேயை டிஸ்மேண்டில் பண்ண முடியும். ஸோ டிஸ்பிளேயை டிஸ்மேண்டில் பண்ணுவோம். ஆக்சுவலாக இங்கே 2 இடத்துலையும் ஸ்க்ரூஸஸ் இல்லை. ஸோ நம்ம ஒரு சில லேப்டாப்ஸில் 4 சைட்லேயும் இந்த 4 எட்ஜ் கார்னர்ஸ்லேயும் ஸ்க்ரூஸஸ் இருக்கும். ஸோ இந்த 4 எட்ஜ் கார்னரில் உள்ள ஸ்க்ரூஸை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இடத்துல ரப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஓகேவா, அந்த ரப்பரை நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் ரப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பரையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ 4 சைட் ஸ்க்ரூஸ் கலட்டினதுக்கப்புறம் நம்ம இந்த 2 சைடு இருக்குல்ல, இந்த கீழே இருக்குல்ல, இந்த இதை மட்டும் லைட்டாக புல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ரிமூவ் ஆயிரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேக்ஸிமம் லேப்டாப்பை டோட்டலாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். இப்போ க்ளீனிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஏகப்பட்ட டஸ்டஸ் இருக்குது. அந்த டஸ்டஸை வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு லேப்டாப் எனக்கு கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்றதுனாலே டஸ்ட்டுனா தான் மெயினான கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அந்த டஸ்ட்டு தான் வந்து நம்மளோட மதர் போர்டில் ஓவராக ஸ்ப்ரெட் ஆகி காம்பனன்ட்ஸ் மேலே விழுந்து ஷார்ட் ஆகிட்டு நம்மளோட லேப்டாப்பில் வந்து டெட் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மெயின் ரீசன் வந்து இந்த டஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை டிஸ்மேண்டில் பண்ணி இந்த ஃபேனுக்குள்ளே உள்ள டஸ்ட்டையும் நம்ம என்ன பண்ணலான்னா ரிமூவ் பண்ணலாம். ஸோ வாங்க. ஸோ இந்த ப்ராசருக்குரிய லைனை நம்ம டிஸ்மேண்டில் பண்ணுறோன்னா இதில் நம்பர்ஸ் டினோட் பண்ணியிருப்பாங்க. 1 2 3 and 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் டினோட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, 1 2 3 and 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் டினோட் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா டிஸ்மேண்டில் பண்ணணும், இந்த ஹீட் சிங்கை ரிமூவ் பண்ணணும். ஸோ இதை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 2 3 and 4. ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இது மிஸ் பண்ணிடாதீங்க. இது மேக்ஸிமம் அந்த இன்ச்சஸ்லேயே அந்த ஹீட் சிங்க்லேயே வச்சுருங்க. அடுத்து இது வந்து CPU எக்ஸாஸ்ட் ஃபேனு. எக்ஸாஸ்ட் ஃபேனுக்குரிய கனெக்ஷன் ஸ்டிப்பு. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேனை அப்படியே எல்லாத்தையும் அப்படியே ஒவ்வொரு செட்டாக நம்ம என்ன பண்ணலான்னா ரிமூவ் பண்ணலாம். இந்த இடத்துல இருக்குது. ஓகே, எக்ஸாஸ்ட் ஃபேனுக்குரிய லைனு. ஸோ இந்த இடத்துல எனக்கு டஸ்டஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த டஸ்ட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ராசரோட ஸ்க்ரூஸ் வந்து அதிலே வச்சுருந்தேன். ப்ராசரோட ஸ்க்ரூஸ் வந்து தனியாக வச்சுருந்தேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது பாருங்களேன், ஹீட் சிங்க் பேஸ்ட் வந்து எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சுன்னு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு லேப்டாப் வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பேஸ்ட்டை நம்ம லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சுன்னு. ஸோ லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இதை வைக்க போகிறோம். ஸோ இந்த இது ஹீட் சிங்க் பேஸ்ட் வைக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த போர்டு எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணுங்கள். இதுக்கு பேர் வந்து இன்சுலேஷன் டேப்புன்னு சொல்லுவாங்க. டஸ்ட்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி இதை வச்சுருக்காங்க. ஓகே, மதர் போர்டை நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதை அசம்பிள் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலான்னா
பேஸ்ட்டு வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். மதர் போர்டை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து பேனலுக்குரிய டஸ்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம். ஸோ பேனலுக்குரிய டஸ்டர்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ பேனலுக்குரிய டஸ்டர்ஸ்லாம் க்ளீன் பண்ணுவோம். பேனலுக்குரிய டஸ்டர்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்து நல்லா பேனலுக்குரிய டஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகே, பேனல் டஸ்டர்ஸ் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து கேசிங்குரிய டஸ்டர்ஸ். இந்த டஸ்ட் இருக்கிறனாலேயே நம்மளுக்கு மேக்ஸிமம் லேப்டாப் வந்து டஸ்ட் ப்ரொடக்ஷன்னாலேயே நம்ம லேப்டாப் வந்து ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் ஒரு லேப்டாப் வந்து 1 இயருக்கு ஒரு வாட்டி டிஸ்மேண்டில் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃபு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டிஸ்பிளே வந்து டஸ்ட் எல்லாமே மேக்ஸிமம் இந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து ஐபிஎஸ் சொல்யூஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டிஸ்பிளே வந்து க்ளீன் பண்ணலாம். ஜஸ்ட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, ரொம்ப பண்ணாதீங்க, லைட்டாக மட்டும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு அதை அப்படியே க்ளீன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பெசிலில் நம்ம க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு டிஸ்பிளேயை லாக் பண்ணிடுவோம். ஸோ பெசில் அப்படின்றது என்னென்னா இதுதான் பெசில்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்மளோட லேப்டாப்போட பெசில், நம்ம கலெக்டினது தான் பெசில். ஸோ இந்த பெசில் தான் ஒரு மேக்னெட் செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த பெசிலில். அந்த இது வந்து நம்ம லெட் சுவிட்சோட கம்யூனிகேட் பண்ணி லேப்டாப்போட மானிட்டரை க்ளோஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லேப்டாப்போட ஸ்க்ரீன் பவர் செக்ஷன் வந்து கட் ஆகிட்டு எனக்கு டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பெஸ்ஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணி வச்சு ஸோ டிஸ்பிளேக்குரிய ஸ்க்ரூஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. டிஸ்பிளே வந்து லாக் பண்ணிடுங்க.
ஸோ லாக் பண்ணிவிட்டு இந்த ரப்பரை வந்து இந்த 2 கார்னரில் இருந்துச்சு ரப்பரை மட்டும் நம்ம ஒட்டி விட்ருவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா லேப்டாப்போட பாட்டம் கேஸை வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். பாட்டம் கேஸ் அசம்பிள் பண்ணுறோன்னா இந்த பாட்டம் கேஸ் எடுத்துக்கோங்க. பாட்டம் கேஸில் மதர் போர்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக இருக்குது. இப்போ மதர் போர்ட் ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக ஹீட் சிங்கை வந்து போட்டாகணும். ஏன்னா இதில் இந்த மாதிரி டாப் ஆங்கிளில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ மதர் போர்டில் உள்ள ஹீட் சிங்கை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக அப்ளை பண்ணிவிட்டு ஹீட் சிங்கையும் போட்டோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து லைட்டாக ஐபியை எடுத்துகிட்டு டைரெக்டாக ப்ராசர் மேலே அப்ளை பண்ணிடாதீங்க. லைட்டாக மட்டும் ஐபியை எடுத்துகிட்டு லைட்டாக இதில் தொடச்சிடுங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி ஹீட் சிங்கில் உள்ள ஐபிஐயும் தொடச்சிருங்க. ஹீட் சிங்கில் உள்ள ஐபிஐயும் நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிடுங்க. ஓகேவா? இருக்கட்டும். இப்போ மதர் போர்டில் ஹீட் சிங்க் அப்ளை பண்ணிவிட்டு தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஹீட் சிங்க் போட்டு லாக் பண்ணலாம். ஸோ தெர்மல் பேஸ்ட் எவ்வளோ தூரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வைக்கணும். லைட்டாக தான் வைக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வைக்கணும் தெர்மல் பேஸ்ட்டு. இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி தான், இவ்வளோ தான் வைக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. இப்போ ஜஸ்ட் அது மேலே வச்சு ஹோல்டு பண்ணி லாக் பண்ணிடுங்க. ஸோ எப்படி டிஸ்மேண்டில் பண்ணோமோ அதே மாதிரி ஸ்க்ரூ டைப்பை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபுல்லாக இது பண்ணிடாதீங்க, மோல்டு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் 4 கார்னர்லேயும் ஸ்க்ரூ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் டைட்டன் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன். எக்ஸாஸ்ட் ஃபேன்லேயும் நம்மளுக்கு டஸ்ட் அதிகமாக இருக்கிறனால எக்ஸாஸ்ட் ஃபேனையும் க்ளீன் பண்ணிக்குவோம். எக்ஸாஸ்ட் ஃபேனுக்குரிய லைனை ஸோ இதுக்குரிய கனெக்ஷன்ஸை மாட்டிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம லேப்டாப்பில் ஹீட் சிங்க் அப்ளை பண்ணி
கனெக்ஷன்ஸு ஹீட் சிங்க்கு போட்டு தெர்மல் பேஸ்ட்லாம் போட்டு அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு நம்ம லேப்டாப் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து கேசிங்கில் வந்து நம்மளோட இதை வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். கேசிங்கை இன்கேஸ் நல்லா வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா தொடச்சிருங்க. கேசிங்கில் நல்லா இருக்கிறத தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைங்க. ஓகே, நம்மளோட மதர் போர்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மதர் போர்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மதர் போர்டை ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் அதுக்குரிய ஸ்க்ரூஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோன்னா அசம்பிள் பண்ண போகிறோம். ஸ்க்ரூஸை வந்து ஜஸ்ட்டு ஹோல்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனக்கு ஆரோ மார்க் போட்டிருக்க இடத்துலலாம் இந்த மதர் போர்டுக்குரிய ஸ்க்ரூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மதர் போர்டுக்குரிய ஸ்க்ரூஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்பிளேயை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளேயை வந்து இன்ச்சஸில் வச்சு டிஸ்பிளேக்குரிய ஸ்க்ரூஸ் எல்லாமே வச்சுக்கணும். டிஸ்பிளே வந்து இதை மாட்டலாம். இப்போ டிஸ்பிளேக்குரிய 2 ஸ்க்ரூஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ அடுத்த 2 ஸ்க்ரூஸ் வந்து போடலாம். ஓகே, இப்போ டிஸ்பிளேக்குரிய ஸ்க்ரூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து டிஸ்பிளேக்குரிய கனெக்டர்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எப்படி மூவ் ஆகுது, டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் நார்மல் அளவுக்கு நம்மளுக்கு மூவ் ஆகணும். ரொம்ப டைட்டாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஏன் போடலை அப்படின்னா எனக்கு கரெக்டாக அதுக்குரிய ஸ்க்ரூஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால தான் அந்த இடத்துல நான் லாக் பண்ணல. ஓகேவா, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இதோட கேசிங்கை வந்து அவுட்டர் சைடு மதர் போர்டோட டாப் கேசிங்கை வந்து வைக்க போகிறோம். ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணியாச்சு. எக்ஸாம்பிளுக்கு க்ளீன் பண்ணிக்கிறேன் நான். இந்த இடத்துல ஏற்பட்ட டச் இருக்குது.
ஓகே, ஸோ கேசிங்ஸ் மாட்டியாச்சு. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்ட்ரிப்ஸ்லாம் கனெக்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக மாட்டியாச்சு. ஓகேவா, இந்த ஆண்டனா வந்து இந்த செக்ஷனில் ஸோ இந்த ஆண்டனா வந்து இந்த செக்ஷனில் நம்மளுக்கு கனெக்ஷன் ஆகணும். ஓகேவா, ஸோ இந்த செக்ஷனில் கனெக்ட் ஆகும்போது இந்த இடத்துல வரும் நம்மளுக்கு இந்த ஆண்டனா வைஃபை ஆண்டனாக்குரியது. வைஃபை ஆண்டனாக்குரியது இந்த இடத்துல இருக்குது. ஸோ அடுத்து ரேம் ஸ்லாட்டு ஹார்ட் டிஸ்க் எல்லாமே மாட்ட போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து வைஃபை ஆண்டனா மாட்டிக்கலாம். வைஃபை ஆண்டனா மாட்டிட்டு லாக் பண்ணிக்கோங்க. வந்து மாட்டியாச்சு. ஹார்ட் டிஸ்க் செக்ஷன் ஹார்ட் டிஸ்க்கும் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா மாட்டியாச்சு. அடுத்து ரேம். இந்த ரேம் வந்து கொஞ்சம் டஸ்டியாக இருக்கிறனால நம்ம ரப்பரை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இது மாட்டணும். அது முன்னாடி இங்கே உள்ள ஸ்க்ரூஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அசம்பிள் பண்ணலாம். சிடி ட்ரைவ் போட்டு ஸோ சிடி ட்ரைவும் நம்ம டஸ்ட்டாக இருந்துச்சு. சிடி ட்ரைவ் அசம்பிள் பண்ணலாம். ஸ்க்ரூஸ்லாம் போட்டுருவோம். ஸோ ரேம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரப்பரை வச்சு லைட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு மாட்டினீங்கன்னா நம்மளுக்கு இதாயிரும், டஸ்ட் க்ளீன் ஆயிரும். ரேம் மாட்டிடுங்க. ஸோ ரேம் வந்து இந்த மாதிரி ஆங்கிளில் இருக்கும்போது லைட்டாக இப்படி புல் பண்ணிங்கன்னா இந்த சவுண்ட் கேட்கணும், அது கிளிப் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அடுத்து வந்து நம்ம கேசிங்ஸ்க்குரிய ஸ்க்ரூஸு அண்ட் பேனலுக்குரிய ஸ்க்ரூஸ் வந்து போட்டு லாக் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருந்துச்சு, மதர் போர்டுக்குரிய ஸ்க்ரூ.
பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இதோட லாக் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு வச்சுட்டு கீபோர்டு எனக்கு லாக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இந்த கேசிங்கை வந்து லாக் பண்ண போகிறோம். ஓகே, அது லாக் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக ஆர்டர்ஸ்க்குரிய ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம லேப்டாப்பை ஓவராலாக டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் இந்த லேப்டாப்பில் வந்து டஸ்டிங் ப்ராப்ளம்னால ஓவராலாக க்ளீன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லேப்டாப்பை வந்து என்ன பண்ணுவோன்னா ஆன் பண்ணுவோம் வாங்க. ஸோ ஆன் பண்ணும்போது எனக்கு வந்து லேப்டாப் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.